சக்தி. எவரையும் ஏளனம் செய்யாதே. ஒருவரை ஏளனம் செய்வது கூடாது. அவ்வாறு செய்தால் அதற்குரிய பலன் நாளைக்கு கிடைக்கும் என்பது இல்லை. இப்பொழுதெல்லாம் அடுத்த நிமிடமே அதற்கான பதிலும் பலனும் கிடைக்கும். குழந்தை உண்டு, கணவன் உண்டு, மனைவி உண்டு, கல்லடியும் உண்டு, எண்ணெய் உண்டு, எண்ணெய்க்கு கடனும் உண்டு. என்ன கொடுத்தாய், எது கொடுத்தாய் என கேட்கும் பிள்ளைகளும் உண்டு. சாகும்போது எதை கண்டாய்? எண்ணெய் கண்டாய், சீகைக்காய் கண்டாய், கடைசியில் சாம்பல் தான் கண்டாய். இதுதான் உன் வாழ்க்கையின் உண்மை நிலை. ஒரு குடும்பம் என்பது அரசு போன்றது. ஒரு அரசு என்பதும் ஒரு குடும்பம் போன்றது. குடும்பத்தில் உள்ள சொத்திற்காக பிரிவினை ஏற்படும். அந்த சொத்திற்காக பிள்ளைகள் குடும்பத் தலைவனையும் தலைவியையும் கொல்லுகிற நிலைமை கூட வளர்ந்து வருகிறது. அதுபோலவே நாட்டிலும் பிரிவினைகள், அழிவுகள் உண்டாகிவிடுகின்றன. இதனால் அரசியல் பொறுப்பு யாருக்கும் கிடைக்காமலே போய்விடும். பிள்ளைகளை நேர்மையாக வளர்த்தால் பிரிவினைக்கு இடமில்லை. பாசத்தை ஊட்டாமல் கௌரவத்திற்காக பிள்ளைகளை வளர்க்கும்போது இவ்வாறு சண்டை சச்சரவுகள் தான் உண்டாகும். உடைந்த மண்பாண்டத்தை யாரும் எடுத்து உடைப்பதில்லை, தானாகவே உடைந்துவிடும். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.